ஆமென் சொல்லுங்க. வாசிங்க சங்கீதம் 23:4-5 வசனம் வாசிங்க. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கா. வாசிப்போம். நல்லா சொல்லுங்க. நான் மரண இருளின், எல்லாம் பாடிங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அடுத்த வசனம் வாசிங்க. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீர். என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிற. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. நல்ல விசுவாசமா சொல்லுங்கல்ல. நல்ல கையை தட்டி என் சத்துருக்களுக்கு முன்பாக சொல்லுங்க. நான் வீழ்வேன் என்று நினைக்கிறவங்க, ஒன்றுமில்லாம போய்வா நினைக்கிறவங்க, அவங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் என் தலையை உயர்த்த போகிறா. அவங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பந்தியை வைக்க போகிறா. அவன் எதிரில் நல்லா இருக்க போற. என் கர்த்தர் என்னை வாழ வைப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தைலாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. ஏதோ தாவீது சொல்லிட்டு போயிட்டாரு. இல்லை, உண்மையாக நீங்கள் நம்பினா அப்படியே ஆகுங்க, அப்படியே நடக்குங்க. இன்றைக்கு ஜீவனுள்ள வார்த்தைங்க அது. நீங்கள் சொல்லுங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து போனாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்தினால என் தேவன் என்னோடு இருக்கிறது. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் எங்களை தேற்ற போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் நீங்க இருந்தாலும் சரி, மரண பள்ளத்தாக்கில் நீ போய்கொண்டிருந்தாலும் சரி, பிரச்சனை மத்தியில் போய்கொண்டிருந்தாலும் சரி, இருளின் மத்தியில் போய்கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினாலே என் சத்துருக்களுக்கு முன்பாக என் ஆண்டவர் சீக்கிரத்திலே வெகு நாளிலே கர்த்தர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழிய போய். எல்லாம் சொல்லுங்க. பாத்திரம் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. நான் காலி ஆக மாட்டேன். சொல்லுங்களேன். நான் காலி ஆக மாட்டேன். என் பாத்திரம் காலி ஆகாது. கர்த்தர் என்னை நிரப்புவார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தை நம்ம பேசுவோமே. ஆண்டுடைய வார்த்தை பேசுறதுக்கு நம்ம கூச்சப்படக்கூடாது. ஆண்டுடைய வார்த்தை பேசுகிறதுக்கு தைரியமா பேசுங்க. ஏன்னா அவர் கிரியை செய்யறது அவருங்க. பேச வேண்டியதை நாம பேசிடணும். விசுவாசிக்க வேண்டியதை நாம விசுவாசிக்கணும். அற்புதம் செய்யறது செய்யாத அவருடைய கையில இருக்கு. ஆனா இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, நம்ம எடுத்து பேசுறது கிடையாது. பிரச்சனை மத்தியில அந்த வார்த்தை நீங்கள் அபியாசப்படுத்துறது கிடையாது. பயத்தினால சூழ்ந்து இருக்கிறோம். ஆனா அந்த பயத்தின் மத்தியில் இந்த வார்த்தை டிக்ளேர் பண்ணி பாருங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை நான் டிக்ளேர் பண்றேன். சுகம் என்னுடையது, பலன் என்னுடையது, ஆரோக்கியம் என்னுடையது, நீடித்த நாட்கள் என்னுடையது. இதெல்லாம் சொல்லிக்கினே இருங்க. அது அப்படியே ஆகும். அல்லேலூயா. சொல்லுங்க. சங்கீதம் 121:4 வசனம் வாசிங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. வாசிங்க சீக்கிரம். 121:4 வசனம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார்.